நம்மை அவர் மீட்டு கொண்டார் என்று எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இங்கே எல்லாரிடத்துலையும் நான் ஒரு கேள்வி கேட்பேன் என்று சொன்னால், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்கிறீங்க என்று அநேகம் பேர் சொல்லுவீங்க, நாங்கள் பார்த்ததில்லை என்று சொல்லி. ஆனாலும் நாம் ஒன்றை விசுவாசிக்கிறோம், நமக்காக பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி நமக்காக அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் நமக்காய் ஜீவித்து கொண்டிருக்கிறார் என்பது தான். இன்றைக்கு அந்த விசுவாசத்தை கொண்டு நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா என்று சொல்லி அவரை போற்றி பாடி புகழ்ந்து மகிழ்ந்து துதிக்கலாமா? அல்லேலூயா பாடுவோம், ஆடி பாடி மகிழுவோம், தேவ சமூகத்தில் நாம் கூடி சேருவோம். ஒரு விசை கூட அல்லேலூயா அல்லேலூயா நாம் சொல்லி பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா நாம் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா நாம் சொல்லி பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா நாம் சேர்ந்து பாடுவோம். கரம் தட்டி தட்டி பாடிடுவோம், தலை உயர்த்தி உயர்த்தி துதித்திடுவோம். கரம் தட்டி தட்டி பாடிடுவோம், தலை உயர்த்தி உயர்த்தி துதித்திடுவோம். தேவ அன்பிலே நாம் கூடி மகிழ்ந்திடுவோம். ஒன்றாய் சேர்ந்து தேவ அன்பிலே நாம் கூடி மகிழ்ந்திடுவோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் சொல்லி பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் சொல்லி பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் சேர்ந்து பாடுவோம். இயேசு தந்த எல்லா வாக்கினையும் சொல்லி சொல்லி உயர்த்திடுவோம். இயேசு தந்த எல்லா வாக்கினையும் சொல்லி சொல்லி உயர்த்திடுவோம். ஜீவ வார்த்தையை நாம் போற்றி புகழ்ந்திடு. நீங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஜீவ வார்த்தையை நாம் போற்றி புகழ்ந்திடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு தேவாதி தேவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் தேவாதி தேவா. தேவன் செய்த எல்லா அதிசயங்கள் அதை சாட்சி சொல்லி பாடிடுவோம். தேவன் செய்த எல்லா அதிசயங்கள் அதை சாட்சி சொல்லி பாடிடுவோம். தேவ வல்லமையை கரங்களை தட்டி பாடி புகழ்ந்திடும். நல்ல வாய்களை திறந்து தேவ வல்லமையை பாடி புகழ்ந்திடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் சொல்லி பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ தேவா. ஹல்லேலூயா 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 நாம் சொல்லி பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் தேவாதி தேவா. காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டும் என் முன்னே போவார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டும் அற்புதங்கள் செய்வார். ஒன்றாய் சேர்ந்து காரியங்கள் வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டும் என் முன்னே போவார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டும் அற்புதங்கள் செய்வார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார்.
கண்மலையை தடாகமாய் மாற்றி கற்பாறை நீரூற்றாக செய்வார். சொல்லுங்க பாப்போம். அவர் உன் வாழ்க்கையின் வறட்சி எல்லாம் நிறைவாக்க போகிறார். விசுவாசத்தோடு என் வாழ்க்கை நீரூற்றாக மாற்றுவார் என்று சொல்லி அடைக்கப்பட்ட வழிகளில் எல்லாம் 7 வழி அவர் திறக்க போகிறபடினால் நல்ல கரங்களை தட்டி அடைந்து போன ஒரு வழிக்கு பதிலாய் 7 வழியை இந்த ஆண்டு திறப்பா. இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, என்னை வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளா ஆசிதனை தருவார். எனக்கு வானத்தின் விசுவாசிக்கிறீங்களா? நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் உங்கள் தேவைகளை அறிந்து கிரியை செய்ய போகிறார். ஆமிக்கு குள்ளுக்கி சரிந்து விட செய்து களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்வார். ஆமுக்கி குள்ளுக்கி சரிந்து விட செய்து உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்வார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, இயேசுவே ஆமென். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, என்னை வாக்குத்தத்தம் கடைசியா ஒரு தடவை சேர்ந்து இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, சுதந்தரிக்க செய்வார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் நீங்கள் காணப்போகிற 3 விதமான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் இது ஆராதனைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த மாதம் நீங்கள் விசுவாசிங்க, நிச்சயமாக கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீங்க. அது மட்டும் அல்லாமல் 2வது காரியமாக மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அப்போ 2வது காரியம், நீங்கள் விசுவாசிப்பீங்க என்று சொன்னால் உங்களுக்கு எல்லா காரியங்களும் ஆகும், உங்களால் எல்லாம் கூடும். 3வது காரியமாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ 3வதாக நீங்கள் விசுவாசிப்பீங்க என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவீங்க. 3 காரியங்கள். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் ஆகும், உங்களால் எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்தின் மேல் ஜெயம் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த 3 காரியத்தை வைத்து தான் இன்றைக்கு நம்ம ஆராதிக்க போகிறோம். இயேசு நீங்க இருக்கல, எனக்கு கவலையே இல்லை என்று சொல்லி மகிழ்ச்சியா நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசு நீங்க இருக்க இல்ல, நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்க இல்ல, நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சொல்லுங்க பாப்போம். சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்க இல்ல, நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்க இல்ல, நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க
சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தான். சொல்லுங்க பாப்போம். தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும். அவர் உங்களை தாங்குகிறார்னு விசுவாசிக்கிறோம் மட்டும். நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க அவருடைய கரங்களில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி கரங்களை தட்டி பாடுங்க பாப்போம். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு சொல்லுவீங்களா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடாதது. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசத்தோட கரங்களை தட்டி கூடாதது ஒன்றும். ஓ ரபரஹன் துளு ரஷதலரிஹன் துவே. கூடாது. இந்த நாள் நீங்க ஆராதிக்கிற வேளையில எந்தெந்த பகுதிகள்லாம் வியாதிகள் காணப்படுகிறதோ அந்தந்த வியாதிகளை எல்லாம் கர்த்தர் நீக்க போகிறார். நல்ல விசுவாசத்தோட. ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது. ஆமாப்பா, உம்மால் எல்லாம் கூடும். ரீபா லஹன் துரு ஷத்தலா ரிகன ஹந்தரி. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடாதது. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. ஒரு 2 நிமிடங்கள் கண்களை மூடி, ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும் அப்பா, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவன் கடலின் மீது நடந்தீர் என்று சொன்னால், கடும் புயலை நீர் அதட்டினீர் என்று சொன்னால், என் வாழ்க்கையில காணப்படுகிற சூழ்நிலைகள் யாவையும் உம்மால் மாற்றக்கூடும் அப்பா. நான் விசுவாசிக்கிறது என் தேவனால் எனக்கு ஆகும், மனுஷரால் அல்ல ஆண்டவரே. உம்மால் காரியங்கள் எனக்கு கைகூடி வரப்போகிறது அப்பா. நான் விசுவாசிக்கிறபடினாலே நான் தேவனுடைய மகிமையை காணப்போகிறேன். நான் விசுவாசிக்கிறபடியினாலே எனக்கு எல்லாம் ஆக போகிறது. நான் விசுவாசிக்கிறபடியினாலே நான் உலகத்தை ஜெயிக்கிறவளாய் மாறப்போகிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி ஒரு 2 நிமிடம் தேவனை ஆராதிங்க பார்ப்போம். ரீகமராராதல ஹந்தல ராஷத்தர ரியந்துரே ரீமமரல ரீதல ரபபப ஹந்தலரா ரீகமமமரரரதல ராஷத்தல ரியந்துரே. தேங்க்யூ அப்பா. நன்றி நன்றி நன்றி.
நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லா கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லா கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்த விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்வார். ஓ, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஒருவேளை இந்த இடத்துல யாரோ ஒருவர் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம், ஆண்டவரே என்னால் ஒன்றும் கூடவில்லை அப்பா, என் வாழ்விலே எல்லாமே ஆண்டவரே நான் நினைக்கிறது போல நடக்கவில்லை ஆண்டவரே, நான் இருக்கிற நிலைமை ஏதோ ஆண்டவரே முடிந்தது போலவே தோன்றிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை நோக்கி சொல்லுகிறார், அன்றைக்கு அந்த ஆகாரின் கண்ணீரை வனாந்திரத்திலே கண்ட தேவனாகிய நான் இன்றைக்கும் உன்னுடைய கண்ணீரை நான் காண்கிறவராயிருக்கிறேன். துருத்தியிலே நான் அதை சேகரித்து நீ எந்த காரியத்திற்காக கலங்கி கொண்டு இந்த நாளிலே ஆராதித்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தை உனக்காய் நிறைவேற்றி முடிக்க நான் வல்லவராயிருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஓ எல் ரோயி, என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என்மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, கண்களை மூடி எல் ரோயி, என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என்மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார்.
ஒருவேளை நீ அண்ணாளை போல இந்த இடத்துல புலம்பிக் கொண்டிருக்கலாம், ஆண்டவரே நான் அநேக நாட்களாய் பிள்ளைக்காக ஏங்கி நின்று தவித்து கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே, ஆண்டவரே என் கர்ப்பத்திலே ஒரு அற்புதம் நிகழாதா என்று சொல்லி இதை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை நோக்கி சொல்லுகிறார், நீ ஆராதிக்கும் இந்த வேளையிலே உன் கர்ப்ப பையிலே இது என்னுடைய வல்லமை இறங்குகிறது. தடைகளாய் நிற்கிற அந்த கட்டியை இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே அகற்றுகிறப்பா. ஆண்டவரே, அன்னாளை களிப்பாய் மாற்றினவர் இந்த நாளிலே வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளை களிப்பாய் மாற்றுகிறபடியினால் நன்றி நன்றி நன்றி. ஓ யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வா, தேவையை நிறைவாக்குவா. கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவா. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வா, தேவையை நிறைவாக்குவா. கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவா. ஓ அன்னாலை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு சேர்ந்து அன்னாலை களிப்பாய் மாற்றின உன்னையும் அவர் உன்னையும் மாற்றிடுவார். என்னால் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். உம்மை நான் நம்பியுள்ளேன். உம்முடைய கரங்களிலே யாவையும் ஒப்புவிக்கிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் எங்களுக்காக யாவையும் செய்வீர் என்று சொல்லி. ஆனால் செய்ய போகிறது நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறபடியினாலே நாங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறப்போகிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறபடியினாலே எங்களுக்கு எல்லாம் கூட போகிறது. எங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் ஆக போகிறது. நாங்கள் விசுவாசிக்கிறபடியினாலே நாங்கள் தேவனுடைய மகிமையை காணப்போகிறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த காரியங்கள் யாவையும் எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிறைவேற்றி கர்த்தர் எங்களை வழி நடத்துங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களுக்கு நிறைவை கட்டளையிட்டு மகிழ பண்ணுங்க. உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை வழி நடத்தட்டும். எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். எங்களை சுமந்து கொள்ளட்டும். எங்களை தப்புவிக்கட்டும். இந்த ஆராதனை உமக்கு சமர்ப்பிக்கிறோம். நீர் மட்டும் மகிமை அடைங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.